நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தாரையடி நீ எனக்கு. இக்கதையை ஒலிவடிவமாய் உங்களின் செவிகளில் சேர்க்கும் நான் காமாட்சி ஹரிஹரன். ஆசிரியரின் முகவுரை. வணக்கம். இது எனது 10ஆம் நாவல். புது கோணத்தில் காதலை பற்றிய கதை. சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எனது புனைவும் சேர்ந்து முழு நாவல் ஆகியுள்ளது. இடையில் கவிதைகளின் தலைவன் பாரதியின் கவிவரிகள். கவிவரிகள் அத்தனையும் கதைக்கு பொருந்தும் வகையில் அமைத்துள்ளேன். காதலும் அன்பும் தான் எப்போதும் என் கதை கரு. அதை யதார்த்தத்துடன் எடுத்து கூறியுள்ளேன். கேட்டு பாருங்கள், நிச்சயம் பிடிக்கும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றிகளுடன் கௌரி முத்துகிருஷ்ணன். தாரை 1. வடவேடம்பட்டி, கோவை. நகரமயமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு கிராமம். முக்கிய தொழில் இங்கு விவசாயம்தான். தென்னை தோப்பினுள்ளே ரகுராம் நடந்து கொண்டிருந்தான். காலை எழுந்ததும் வீட்டை விட்டு வெளியே வந்தவன். இன்னும் வீட்டுக்கு செல்லவில்லை. ரகு பெரும் கோபத்தில் இருந்தான். இன்னும் 2 நாளில் அவனுக்கு நிச்சயம். அதில் அவனுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. ரகுராம் சீனிவாசன், 26 வயது, நவீன யுக இளைஞன். ஐடி துறையில் அமெரிக்காவில் டீம் லீட் வேலை. லட்சங்களில் சம்பளம். அழகு, அறிவு, ஆளுமை, முன்கோபம் அத்தனைக்கும் சொந்தக்காரன். அவன் மனநிலை பொறுத்ததே அவன் இருக்கும் இடத்தின் சூழ்நிலையும். வெறுப்போ சந்தோஷமோ வள்ளல். அவனிடம் மட்டும் அது 2 மடங்காகத்தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட இவனையும் அடக்க 2 பேர் உண்டு. ஒன்று அவன் அப்பா சீனிவாசன், இன்னொருவர் அவனின் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜார்ஜ். ரகு நல்லவன்தான். வயதுக்கே இருக்க வேண்டிய குறும்பும் உண்டு, பொறுப்பும் உண்டு. பெண் தோழிகள் நிறைய உண்டு. யாரையும் காதல் என்ற கோட்டை தாண்டி வர அனுமதி தராதவன். அப்பா பிள்ளை. ஒழுக்கம் என்பது சீனிவாசனுக்கு கண் போல. அதையே இவனுக்கும் சொல்லிக் கொடுத்துத்தான் வளர்த்திருந்தார். இவனும் ஒழுக்கம் மீறி எதையும் செய்தது கிடையாது. அமெரிக்க வேலை என்ற போதே அம்மா அப்பா சொல்லும் பெண்தான் தனக்கு மனைவி என்று சத்தியம் செய்தவன். ஆனால் இப்போது அவன் தவிப்பெல்லாம் அப்பா பார்த்த பெண்ணை நினைத்துதான். அமெரிக்காவில் வேலை பார்க்கும் மகனுக்கு அவன் அப்பா தேர்வு செய்த பெண் தனக்கானவள் இல்லை என்று தோன்றியது. அவளோ தலை நிமிர்ந்து கூட அவனை பார்க்கவில்லை. பேச சொல்லி தனியே அனுப்பிய போது வாய் திறந்து பேசவும் இல்லை. சபையில் நிற்க வைத்து இருவரையும் இரு வீட்டாரும் சம்மதமா என்று கேட்டபோதும் தலையாட்டி விட்டு அறையுள்ளே சென்று விட்டாள். ரகு அப்போதிலிருந்து அவன் அப்பாவுடன் சண்டையில் இருக்கிறான். ஆனால் அவன் கோபம்தான் அப்பா முன் செல்லாதே. அந்த கோபத்தில்தான் அவர்களின் தோட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கிறான். மதியம் வரை தோப்பில் சுற்றிவிட்டு இல்லம் வர வாசலிலேயே சமையலின் வாசனை பசியை தூண்டியது. குளித்து வந்து அமர்ந்தவனுக்கு அமைதியாக அன்னமிட்டார் அன்னலக்ஷ்மி. அவன் பசியில் பேசாது சாப்பிட்டு எழ அவன் அப்பா வந்து அமர்ந்து சாப்பிட, அப்பா மணி என்ன, இவ்வளவு நேரம் ஏன் சாப்பிடல? ரகு சங்கடமாக கேட்க, உனக்கு தான் கண்ணா காத்திருந்தாரு. என்னப்பா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்? அந்த பொண்ணு உன்னை போலவே கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கான். அன்னம் பதில் சொன்னார். அம்மா எதுவும் சொல்ல வேண்டாம். அவள் என்ன வேணாலும் படிச்சிருக்கட்டும். இந்த கிராமத்தில் இருந்தா பொண்ணு எடுக்கணும். நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன். இந்த கிராமம் தாண்டி கூட எனக்கு பொண்ணு பார்க்க முடியாதா? அவளுக்கு பேசவே காசு தரணும் போல. இதில் என்னோட அமெரிக்கா வேற கூப்பிட்டு போய் நினைச்சாலே எரிச்சல் வருது. டேய், என்ன பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணும் படிப்புக்கு ஏற்றவதான். அதுவும் போக சென்னையில் வேலை பார்க்குது. எங்களுக்கு படிப்பை பற்றி ஒன்றும் தெரியாது தான். கம்ப்யூட்டர் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு உனக்கு சரியாக வருவான்னு தெரியும். என் சிநேகிதன் மக பாரதியார் பாட்டு பாடினா நாள் முழுக்க கேட்கலாம். ரொம்ப தைரியமான பொண்ணும் கூட. அவ்வளோ அழகாக பேசும். சீனிவாசன் சொல்ல, பொண்ணு பார்க்க போனதும் உன் கூட கொஞ்சம் பேசுமா? சம்மதம் தானே சொல்லிட்டு போச்சு. கல்யாணம் ஆனதும் காலம் முழுக்க பேசு, சரியா? அப்புறம் அமெரிக்காவில் மனுஷங்க தானே இருக்காங்க. உன் பொண்டாட்டி ஆன அப்புறம் நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அவளுக்கு தெரியாதுன்னு சொன்னால் கற்று தரணும். இனி ஒரு வார்த்தை அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னால் உனக்கும் எனக்கும் இனி பேச்சு கிடையாது. சீனிவாசன் உறுதியாய் சொல்ல, கண்ணா. அன்னம் தவிப்பாக மகனை அழைக்க, சரிப்பா, எனக்கு சம்மதம். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை.
உங்களை நம்புறேன். எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. நீ சந்தோஷமா இருப்பையா, பொண்ணு தங்கம், கவலையை விடுப்பா. அப்பா, எனக்கு முழு சம்மதம். சின்ன மன உறுத்தல் தான், அதுவும் உங்க வார்த்தையில போயிடுச்சு. சரியா, வெயில் அதிகம், இப்படி வெளியில ரொம்ப நேரம் இருக்காத. நீ கல்யாண மாப்பிள்ள, நல்லா ஓய்வெடு. அப்பா, அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட், வீசா அதெல்லாம் அவங்க வீட்டில் தயார் பண்ணிடுவாங்க. ரகு தலையசைத்து அறை சென்று அமைதியாக படுத்துக்கொண்டான். அவன் எண்ணமெல்லாம் அவளை சுற்றியே இருந்தது. அவன் நினைவில் அவளின் தோற்றம். விடுமுறைக்கு வந்தவனை பெண் பார்க்க போவோம் என்று அழைக்க முதலில் அதிர்ந்தது உண்மைதான் என்றாலும் திருமணம் என்ற ஒன்றை மறுக்க இவனுக்கு காரணம் எதுவும் இல்லையே. இயல்பாக கிளம்பி சென்றான். பெண் வீடு அத்தனை அழகு. வாசலில் உள்ள பெரிய திண்ணை, வீட்டை சுற்றி அழகாக இருந்த பூந்தோட்டம், வீட்டின் பின்னே இருந்த 2 தென்னை, வாழை, கொய்யா, மிளகாய், எலும்பிச்சை என்று சிறிய காய்கனி தோட்டம் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு இருந்தது. வீட்டின் உள்ளே இருந்த அனைத்து பொருளிலும் கலைவண்ணம் தெரிந்தது. பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தின் உள்ளே வந்தது போல இருந்தது. முயன்று தவிர்க்க முடியாத சில பொருட்களை தவிர எங்கும் பிளாஸ்டிக் இல்லை. உடன் வந்த அம்மா அன்னிக்கு போட்டியாக இவனும் வீட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தான். ரவிச்சந்திரன் அப்பாவின் நண்பர் என்று தெரியும். ஆனால் இன்றுதான் அவரை நேரில் பார்க்கிறான். முகம் முழுதும் புன்னகை மலர பேசிக்கொண்டிருந்தார். ராஜேஸ்வரி அவரின் மனைவி, பெண்ணின் அம்மா. அனைவரையும் வரவேற்று தண்ணீரும் இனிப்பும் கொடுத்தார். 10 நிமிட பேச்சுக்கள் முடிந்து போக பெண்ணை அழைத்தனர். ரகுவின் எதிர்பார்ப்பு கூடியது இங்கேதான். எப்படி இருப்பாள் என்று உண்மையில் மிக எதிர்பார்த்திருந்தான். வீட்டின் தோட்டமும் வீட்டின் உள்ளே இருந்த தோற்றம் அனைத்தும் அவளின் கைவண்ணம் என்று தெரிந்ததும் அதுவே அவன் எதிர்பார்ப்பை தூண்டியிருந்தது. செர்ரி நிற பட்டில் தேவதையாகத்தான் தெரிந்தாள். அவள் அப்படியொன்றும் அழகி அல்ல. ஆனால் அவன் கண்களுக்கு பேரழகி போலத்தான் தெரிந்தாள். ரகு மனதில் நிம்மதி. அவளின் படிப்பும் இவன் படிப்பும் ஒன்று. சாந்தமான முகம். சபைக்கு வணக்கம் சொல்ல அவள் தலை நிமிர ரகு அவள் முகத்தை அவசரமாக மனதில் பதித்து கொண்டான். காப்பி தர அவன் முன் வர நிமிர்ந்து அமர்ந்து அவளுக்கு அவன் முகம் காட்டினான். அவள் கடைக்கண் பார்வை கூட அவனை தீண்டவில்லை. முதல் முறை ஏதோ தவிப்பு. இவளை விட பேரழகியெல்லாம் காதல் சொல்லி அதை மறுத்த இவனுக்கு அவன் முகம் பார்க்கவில்லை அவள் என்று அறிந்ததும் தவிப்பு வந்தது. அதன்பின் தனியாக பேசி வாருங்கள் என்று அனுப்பிவிட அவளோ பின்னிருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். இவன் தன்னை அறிமுகம் செய்தான். பெயர் கேட்டான். அவளோ தலை நிமிர்ந்து பார்க்காமல் எந்த பதிலும் சொல்லாது அமர்ந்திருந்தாள். தன்னை ஒரு பெண் மறுக்கப் போகிறாள் என்றுதான் ரகு நினைத்தான். தானும் மறுத்தபோது தன்னிடம் காதல் சொன்ன அந்த பெண்களுக்கு இப்படித்தானே வலித்திருக்கும் என்று ரகுவின் எண்ணங்கள் வேறு இம்சை செய்தது. இனி அவன் கையில் எதுவும் இல்லை. அமைதியாக அவளிடமிருந்து விடை பெற்று வந்து அவனிடத்தில் அமர்ந்தான். இரு வீட்டாரும் எந்த ஒளிவு மறைவும் இன்றி நேரே கேட்டுவிட வேண்டும் என முடிவு செய்து இருவரையும் சபையில் வைத்து சம்மதம் கேட்க முதலில் சம்மதம் என்று அவள் தலையசைத்து முழு சம்மதம் சொல்லியிருந்தாள். ரகு அசையாது நிற்க சீனிவாசன் அவன் கையெழுத்த சம்மதம் என்று வாய்வார்த்தையாகவே சொல்லிவிட்டு வந்துவிட்டான். அதன்பின் வந்த 2 நாளும் அதையே நினைத்து நினைத்து அவள் இப்படித்தானோ, பேசாமடந்தைதானோ, அல்லது ரிசர்வ்டு டைப் பெண்ணோ, மனம் விட்டு பழகாத வகையினர் என்ற ஐயம் வந்தது. அவன் அமெரிக்கா வேலை, அங்கு அவனுக்கு இருக்கும் பெயர். நான் மறுத்த பெண்கள் இவளை பார்த்தால் அதன் பின் வர இருக்கும் ஏளனம் என்று மனது பெரிதாக தவிக்க அவன் தந்தையிடம் போய் பெண்ணை பற்றி கூறி அந்த பெண் தனக்கு வேண்டாம் என்று கூறினான். அதுபோக அவன் கேள்விப்பட்டவரை அவள் நன்றாக பாடுவாள், பொறுமை, அடக்கம் என்று அமைதிக்கு அகராதியில் உள்ள அத்தனை விளக்கமும் கொடுத்திருந்தனர். ரகுவின் குழப்பத்தை ரகுவின் அண்ணன் ராகவன் போக்கியிருந்தான். அண்ணி சுஜியும் தைரியம் தர இதோ 2 நாள் இமைக்கும் நொடிக்குள் கடந்திருந்தது. சொந்தமெல்லாம் சேர நிச்சய விழாவிற்கு கிளம்பி சென்றனர். அனைவரும் கோவில் மண்டபம் சேர மாப்பிள்ளை வீட்டில் உள்ள அனைவரையும் வரவேற்று அமர செய்தனர். அதன்பின் நிச்சய ஓலை வாசித்து கல்யாணம் இன்னும் 1 மாதத்தில் என்றும் இதே கோவிலில் கல்யாணம் நடைபெறும் என்றும் உறுதி செய்தனர். அதன்பின் நிச்சய ஓலையில் பெண் வீட்டாரும்
மாப்பிள்ளை வீட்டாரும் கையெழுத்து போட்டு கொடுக்க தட்டை மாற்றிக்கொண்டனர். அத்தனை நேரம் அமைதியாக இருந்த ரகுவுக்கு இப்போது லேசாக மனதில் கலக்கமும் பயமும். 1 மணி நேரம் ஆகியும் அவள் இன்னும் ஏன் தன் முகம் கூட பார்க்கவில்லை என்ற கலக்கமும், இவளோடு தன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயமும் சேர்ந்து வந்தது. மோதிரம் போட அழைத்தனர். எழுந்து அவன் நிற்க இயந்திரத்தனமாக முடிந்தது இருவரின் நிச்சயதார்த்தம். தாரை 2. ரவி, உன் பொண்ணை ஒரு பாட்டு பாட சொல்லுப்பா. சொந்தம்லாம் ஆசையாக கேட்குறாங்க, பாட தெரிஞ்ச பொண்ணுன்னு. சீனிவாசன் கேட்க, ஒரு பாட்டு பாடுமா, எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க இல்லையா? ரவிச்சந்திரன் மகளிடம் கேட்கவும் ரகு நிமிர்ந்து பார்க்க அவளின் உதடு மெல்ல அசைந்தது. முதல் முறை அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்ரீமதி. அந்த பார்வைக்கு என்று ஒரு அர்த்தம் இருந்தது. அது ரகுவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. பாரதியார் கவிதைகளிலிருந்து, ஆசை மோகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ, கண்ணில் தெரியோதொரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை, நன்ன முகவடிவு காணில் அந்த நல்ல மலர் சிரிப்பை காணோம், கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்களிருந்தும் பயனுண்டோ, வண்ணப்படமும் இல்லை கண்டாயினி, வாழும் வழி என்னடி தோழி, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. முழு பாடலையும் அவள் பாடி முடிக்க ரகு மனதில் சொல்ல முடியாத நிம்மதி. அவளின் பார்வை அதை தொடர்ந்து பாடியது என்று அனைத்தும் இதம் சேர்த்திருந்தது. ஆனால் பாடல் குறிக்கும் பொருளை அறியாது போனான். அவன் மட்டுமல்ல, அனைவரும். ரகு அனைவரிடமும் விடைபெறும்போது மதியின் முகம் பார்க்க ஆவலாக இருந்தது. அவளோ காரினுள்ளே அமர்ந்திருந்தாள். அனைவரிடமும் விடைபெற்று இல்லம் வந்து சேர்ந்த பின்னும் அவளின் அந்த ஒற்றை பார்வையை நினைத்து தன்னவளின் குரலை மீண்டும் மனதோடு இசைத்துவிட்டு தூங்கிப்போனான். அடுத்த நாளே ஜவுளி எடுக்க வீட்டில் பெண்கள் எல்லாம் கிளம்ப, அண்ணி நானும் வரேன் ரகு அவளாக கேட்க, இது பொண்ணுங்களுக்கு ரகு, நாளைக்கு தான் உங்களுக்கு, நீ எங்கள் கூட வந்தா உனக்கு தான் போர் அடிக்கும் சுஜி கூற, அண்ணி எனக்கு மதியை பார்க்கணும் ரகு அவனின் மனதில் உள்ளதை கூற, ஓ இதான் விஷயமா தம்பி, மதி புடவை எடுக்க வரலையாம், அந்த பிள்ளைக்கு வேலை இருக்கான், அவ நம்பர் தரேன், பேசிக்கிட்டு இருங்க சரியா? சுஜி சொல்ல ரகுவின் முகத்தில் வெளிச்சம். அண்ணி தேங்க்ஸ், ஆனால் அவ பேசுவாளா? நேத்து பாடினா தானே, இப்போ பேச மாட்டாளா? சுஜி சென்றுவிட, மை மூன் என்னுடைய நிலவு என்று அவளின் எண்ணை சேமித்து கொண்டான். அனைவரும் கிளம்பி செல்ல அலைபேசியோடு அறை சென்றவன் ஆன்லைன் சென்று அவள் இருக்கிறாளா என்று பார்த்தான். வாட்ஸ்அப் அவளை ஆன்லைன் என்று காட்டிக் கொடுக்க ஹாய் என்று அனுப்பினான். பதில் வந்தது. ஹாய், யார் நீங்க? நான் ரகு, அண்ணி உன் நம்பர் கொடுத்தாங்க. அந்த பக்கம் பதில் இல்லை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன மதி, பதில் சொல்லு. ஏய் வெக்கமா, அதெல்லாம் வேண்டாம், நம்ம நண்பர்கள் சரியா? உன் குரல் ரொம்ப அருமை, நல்லா பாடின நேத்து. என்ன பிடிக்கலையா? முழு சம்மதம் இல்லையா? அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் இல்லை. மதி ஆன்லைனில் இல்லை. கடைசி 2 செய்தியும் அவளுக்கு சேரவே இல்லை. ரகு மனதில் மீண்டும் கலக்கம், குழப்பம். நாட்கள் சென்றன. அப்பாவின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு கடமையாக வேலையை செய்து கொண்டிருந்தான். திருமணமானால் எல்லாம் சரியாக போகும் என்ற அண்ணியின் வார்த்தை ஆறுதல் தந்தது.
கிராமத்தில் வளர்ந்த பெண், கூச்சம் போல என்று அம்மா சொல்லிய சமாதானமும் ஏற்க முடிந்தது. ரகு அறையில் அவன் நண்பன் ஜீவாவுடன் பேசிக்கொண்டிருந்தான். என்னடா இப்படி சொல்ற? நான் நகரவே முடியாத நிலைமை தெரியுமா? என் ப்ரொமோஷன் இதில் தான் இருக்கு. அட, ப்ரொமோஷன் கூட போகுதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ ப்ராஜெக்ட் என் கையில் இருக்கு. எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு என் ப்ராஜெக்ட் ஹெட் லீவில் போயிருக்காங்க. வந்தா அது வேற சாமி ஆடும். ஜீவா எரிச்சலாக சொல்ல, அப்ப நீ வரமாட்ட அப்படித்தானே? ரகு கோவமாக கேட்க, ஏண்டா அதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? நான் தான் என் நிலைமையை சொல்கிறேன் தானே, புரிஞ்சுக்கடா. நான் ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அமெரிக்கா வந்து கூட உன்னை பார்க்குறேன், சரியா? ஜீவா நண்பனிடம் சமாதானம் பேச, டேய், எனக்கே 1000 பிரச்சனை, நீயும் சேர்ந்து பண்ணாத. வாடா மச்சி, ஒரு சப்போர்ட் கொடு, எனக்கு கஷ்டமாக இருக்கு ப்ளீஸ். ரகு கெஞ்ச, என்னாச்சு? பொண்ணு பிடிச்சிருக்கு தானே, எதுவும் குறையா? அப்பா உனக்கு அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேறடா. ஜீவா புரியாது கேட்க, அவ பேசவே இல்லை மச்சி. நான் தான் வாட்ஸ்அப் கால் எல்லாம் பண்ணி மொக்க வாங்கினேன். மச்சி, ஏண்டா இப்படி? பொண்ணு பயந்துட போகுது. கல்யாணம் ஆனதும் பேச தானே போகிற மச்சி. இப்போவே பேசிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பேச எதுவும் இருக்காது. காத்திருந்து கிடைக்கட்டும், விடு. என் கல்யாணம் பற்றி எனக்கும் கனவு இருந்தது ஜீவா. இப்போ எல்லாமே வித்தியாசமாக நடக்குது. நீயும் என் கூட இல்லை, போடா. சாரி மச்சி, நம்ம பசங்க எல்லாரும் வருவாங்க தானே, என்ஜாய் பண்ணுடா. ஜீவா சொல்ல, நீ வேற அவங்கெல்லாம் வேற. அவங்க எல்லாரையும் விட நீ தான் மச்சி என் உசுறு. நல்லா ஐஸ் வைக்கிறடா. இங்கே பாரு, என் வாழ்த்தை உன்னோட தான் இருக்கும். ஆஃபீஸ் உள்ள வந்துட்டேன், வைக்கிறேன். ரகு பேசி முடித்து கீழே சென்று விவரம் சொல்ல அன்னம்தான் கவலை கொண்டார். ஜீவா அவர்கள் வீட்டின் இன்னொரு பிள்ளை போல. அதனால்தான் நண்பர்களுக்கு அழைக்க ஆங்கில பத்திரிகை வந்திருந்தது. ரகு ஆசையாக அதை எடுத்து பார்த்தான். ரகுராம் சீனிவாசன் வெட்ஸ் ஸ்ரீமதி ரவிச்சந்திரன் என்று இருக்க அதை வருடி பார்த்து கொண்டான். அப்பா அழைக்க பத்திரிகையை வைத்துவிட்டு சென்று விட்டான். நேரம் குறைவு என்று அதன் பின் வந்த நாட்களில் பத்திரிகைகள் எல்லாம் அண்ணியின் உதவியால் தபால் மூலம் நண்பர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஜீவாவுக்கும் பத்திரிகை அனுப்பியிருந்தான். அதை பார்க்க ஜீவாவிற்கு நேரம் இல்லை. ரகுவும் விவரம் எதுவும் பார்க்கவில்லை. பத்திரிகையை முழுதாய் சரியாய் ஒரு முறை பார்த்திருந்தால் வருங்காலத்தில் ரகு பல துயரங்களுக்கு ஆளாகாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் விதி வலியது அல்லவா? மனமெல்லாம் ஆசையோடும் எதிர்பார்ப்புகளோடும் ரகு அமர்ந்திருக்க உணர்வுகள் தொலைத்த கல் சிலையாக அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் ஸ்ரீமதி. சொந்த பந்தங்கள் சூழ உற்றார் உறவினர் முன் அக்னி சாட்சியாக ஸ்ரீமதியை கரம் பிடித்தான் ரகுராம். மணமக்கள் வாழிய வாழியவே. திருமணம் இனிதாய் முடிந்திருக்க வரவேற்பு, பால் பழம், மறுவீடு அழைப்பு என்று மதியை ரகுவின் இல்லம் அழைத்து சென்றிருந்தனர். வலது கால் வைத்து மதி வீட்டின் உள்ளே வர விளக்கு ஏற்றி சாமியை வணங்கிவிட்டு வீட்டை சுற்றி பார்த்து ஓய்வு எடுக்க அனுப்பியிருந்தனர். ரகு அவன் அறை சென்று அலுப்பில் தூங்கியிருந்தான். ராகவன் வந்து எழுப்பும் வரை அவனுக்கு உறக்கம் கலையவில்லை. ரகுவை குளித்து கிளம்ப சொல்லிவிட்டு அறையை அலங்காரம் செய்ய ஆட்களை அனுப்பிவிட்டான். குளித்து வந்தவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து போக இன்று அவளின் மௌனவிரதம் கலைக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு அறை விட்டு வெளியே சென்றான். இரவு உணவின் போதும் மதியின் தரிசனம் கிடைக்கவில்லை. வானில் மதி வந்த பின் அறையினுள் வந்தாள் ஸ்ரீமதி. ரகு அவளை பார்த்து லேசாய் சிரிக்க அவளோ அமைதியாய் பாலை வைத்துவிட்டு வந்து அமர்ந்தாள். மதி, கழுத்து பிடிச்சுக்க போகுது, நிமிர்ந்த என்ன பாரு. ஸ்ரீமதியிடம் மௌனம். மதி, என்னாச்சு? ஏன் என் கூட பேச மாட்டியா? நானும் என்னோட நீ பேசுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசேன் ப்ளீஸ். ரகு கெஞ்ச. எனக்கு தூக்கம் வருது, புது இடம், நான் சரியாகவே தூங்கலை, தூங்கட்டுமா? மதி தயக்கமாக கேட்க, அப்பா பேசிட்ட, தூங்கு மதி. எனக்கு உன்னோட மனசை விட்டு இயல்பாக பேசின அப்புறம்தான் நமக்குள்ள எல்லாம். குட் நைட். குட் நைட். வாழ்க்கை மதியோடு வசந்தமாக போகிறது என்ற கனவுகளோடு ரகு தூங்கியிருந்தான். நரகத்தில் சிக்கிக்கொண்டவள் போல
மதி கண்ணீரை சிந்திக் கொண்டிருந்தாள். காலை அவன் எழும்போது தலையை உலர்த்தி கொண்டு இருந்தவளை ரசனையாக பார்த்து கொண்டு படுத்திருந்தான். முதல் முறை ஒரு பெண்ணை கண் தாண்டி பார்க்கிறான். அவளின் எளிமையான ஒப்பனையும் புது தாலியும் நெற்றியில் வைத்திருந்த குங்குமமும் அவள் மீது மையல் கொள்ள செய்தது. மதி தலைவாரி எழுந்து செல்ல, குட் மார்னிங் மதி. குட் மார்னிங் ரகு. சீக்கிரம் கிளம்பி வாங்க, கோவில் போகணுமா, அத்தை சொன்னாங்க. மதி, என்ன சொன்ன? ரகுவா? ஸோ நைஸ். இதோ கிளம்பி வரேன். எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வாங்க. ரகு வேகமாக எழுந்து குளிக்கச் சென்றான். அவன் சாப்பாடு மேஜை செல்ல அன்னத்துடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் மதி. அவள் முகத்தில் இருந்த சாந்தம் ரகுவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் அருகில் வந்து இவன் அமர சுஜி காலை உணவை இருவருக்கும் பரிமாறினாள். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி. அமேசான் கிண்டலில் எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாவல்களை எழுத்து வடிவில் நீங்கள் படிக்கலாம்.